இப்போ இந்த ரியல் ஸ்டோரிஸ் எல்லாம் வரதை பற்றி எல்லாம் சொன்னீங்க. இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ட்வின் டவர்ஸை பற்றி படங்கள்லாம் வந்தது. அமெரிக்க அதிபர்களை பற்றின நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிய கூட படங்கள் எல்லாம் வருது. அந்த மாதிரி ரியல் சினிமாஸ், ரியல் ஸ்டோரிஸை சொல்கிற படங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கீங்க. அதுக்கு வந்து நம்ம அரசியல் அமைப்பும் சென்சார் தான் அது காரணம். இங்கே வந்து ஆள்றவங்க அரசியல்வாதிகளுக்குல ஆள்றவங்களுக்கு தன்னை எதிர்த்து கருத்து கூறுற எதையுமே அவங்க வந்து விரும்புறதில்லை. நடுநிலைமையாக கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு அடிவரடியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நான் என்னுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டது. இங்கே உண்மையை நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என் வாழ்க்கையை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இங்கே இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு 10 ஆண்டுகள் என் வாழ்க்கையை பலி கொடுக்க வேண்டும். ஆமாம், உங்களுடைய படம் அந்த குற்றப்பத்திரிகை வெளிவரதுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கட்ஸ் அதில் வெயிட் பண்ணது கூட வந்து எல்லா உண்மையும் எடுத்துட்டு பொய்யை மட்டும் சொல்லுங்கிறாங்க. பொய்யெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ண அலோவ் பண்ணாங்க, உண்மையை ஸ்க்ரீன் பண்ண அலோவ் பண்ணல. அப்போ இது மாதிரி இருக்கும்போது இந்த சென்சார் வந்து ஒரே சட்டம் தான், ஆனால் இந்த அதிகாரிகள் கூட ஆள்றவங்களுக்கு அடிவடி ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து நம்ம இப்போ படம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு படம் வரும், தவறு நடக்கும்போது நீ வந்து வாழை உயர்த்து அப்படின்னு ஒரு எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து சென்சாரும் இல்லை. ஆனால் அதை வந்து சென்சார் அப்போது சென்சார் பண்ணிட்டாங்க. 1959 சினிமாட்டோகிராஃபி ஆக்டில் தான் சினிமா சென்சார் பண்ணுறாங்க. இந்த படம் 1960களில் வந்தது. அப்போ இந்த படத்தை அப்போ சென்சார் பண்ணுறாங்க, அதை நீக்கிறாங்க. 70களில் அந்த படம் அடுத்து ரீப்ரிண்ட் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ எப்போ வந்துடுச்சு? அப்போ எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகராக இருந்தவர் முதலமைச்சராகவோ இல்லை அரசியல்வாதி சக்தியாக மாறும்போது அந்த தடைகள் உடைக்கப்படுது. இப்போது மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல்னு ஒரு பாடுவார். அதை பாட்டு அந்த வரி கட்டு, ஏன்னா ஆள்றவங்களுக்கு அப்போ அறிஞர் அண்ணாவை பிடிக்காது. அப்போ மேடையில் முழங்கு திருவிக்க போல்னு வந்து அதை மாற்றி தான் படம் ரிலீஸ் பண்ண முடியுது. ஆனால் இப்போ படங்கள் வரும்போது அதே பாட்டு இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல் வருது. அப்போ என்ன சென்சாரு, என்ன சட்டம் பொதுவாக இருக்குது, ஆள்றவங்களுக்கு அடிமையாக இருக்குது. இல்லை அடிவரடிகளால் அது வந்து நிர்வாகம் பண்ணப்படுது. அப்போ இங்கே உண்மையை எந்த உண்மையும் சொல்ல முடியாது. இந்தியாவில் உண்மை பொய்யை சொல்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது, தீயதை சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது, ஆபாசம் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது, உண்மையை சொல்கிறதுக்கு இங்கே அனுமதி இல்லை. நடுநிலைமையான இருக்க அனுமதி இல்லை. ஒருத்தனை சார்ந்து இருக்கணும். நான் திமுகவாக இருக்கணும், இல்லை அண்ணா திமுகவாக இருக்கணும், இல்லை காங்கிரஸாக இருக்கணும், இல்லை பிஜேபியாக இருக்கணும். அப்போ தான் என் கருத்துக்கள் கொஞ்சம் வெளியே வரும். இங்கே நான் நடுநிலைமையான இருந்து ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் இங்கே ஆள்றவங்க யாருக்கும் இல்லை. இதில் சென்சார் போர்டோட ரோல் ரொம்ப முக்கியம் இல்லையா? சென்சார் போர்டில் வந்து ஒரு ஆட்சியும் வரும்போது தன்னோட அடிவர்களை அங்கே உட்கார வைப்பாங்க. பிஜேபி வந்தால் பிஜேபி ஒரு 30 பேர் அவங்க மெம்பராக போடுவாங்க. காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஒரு 30 பேர் மெம்பராக போடுவாங்க. அங்கே வர்ற மெம்பர்ஸு கூட வந்து முதல்ல வந்து அந்த ரீஜனல் ஆஃபீஸர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அதை மீறி அதை வந்து ஒரு இது பரவாயில்ல, இது ஏன் சொல்லக்கூடாது, இந்த உண்மை ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குற தைரியமுள்ள மெம்பர்ஸ் அதில் வர்றது ரொம்ப கம்மி. அப்படி வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி படத்துக்கு இந்த மெம்பர் கூட மாட்டாங்க. எல்லா மெம்பரையும் நான் குறை சொல்லலை. அது மாதிரி கருத்து சுதந்திரம் இல்லை ரேடிக்கலாக இருக்கிற சென்சார் போர்டு மெம்பர்கள் இருக்காங்க. அந்த ரீஜனல் ஆஃபீஸருக்கு தெரியும் இவர் வந்து கொஞ்சம் ரேடிக்கல் படத்தை சப்போர்ட் பண்ணுவார். அப்படின்போது என்ன பண்ணுவார், அவர் அந்த படத்தை கூப்பிட்டு அவர் ஆதிபராசக்தி படத்துக்கு சென்சார் போர்டு மெம்பராக கூப்பிடுவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆதிபராசக்திக்கு இல்லை ஆதிபராசக்தினா அது மாதிரி தெய்வ படங்கள் வரும்போது அப்படி கூப்பிடுவார். அப்போ வந்து அது அப்போ என்ன பண்ணுவார், இப்போ அரசியல் கருத்துக்கு எதிராக வருது வச்சு, இப்போ பிஜேபி இருக்குன்னு வச்சுங்க, பேச்சுக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்குது, பிஜேபியை விமர்சனம் பண்ணி ஒரு படம் வருது, இப்போ சகிப்பின்மைன்னு வருதுன்னு வச்சுங்க. இப்போ இது படம் தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிஜேபி மெம்பர்ஸாக இதுக்கு வந்து உள்ளே உட்காருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும், அந்த மெம்பர்ஸ் ரிஜெக்ட். இப்போ இதில் காங்கிரஸ் மெம்பர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நியூட்ரலாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆர்வம் என்ன பண்ணுவார், பிளான் பண்ணி அவருக்கு தெரியும் யார் எப்போ வந்து அப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னு தெரியும் போது அவங்க யார் கலர் சார்பாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்போ அது மாதிரி கருத்தில் வரும்போது இந்த ஆர்வம் கூட இந்த கவர்மெண்ட் வந்து அது மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி தான் அனுப்பும். எல்லாமே ஒரு சிப்பை வந்து அவங்களோட மூளையை கட்டி அரசாங்கம் தன்னோட சிப்பை அவங்களுக்குள்ள வச்சு தான் அனுப்புவாங்க. அதை மீறி அவங்களாம் செய்ய மாட்டாங்க. உங்களுடைய ரொம்ப பாதிக்கப்பட்டீங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த 13 வருடம் அந்த வெயிட் பண்ண பீரியட் எப்படி இருந்தது? இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் சொன்ன கருத்துக்கள் வந்து அரசியல் சார்ந்த அந்த கருத்துக்கள் வரும்போது தான் மெம்பர்ஸ் அப்படி இருப்பாங்க. மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமூக உணர்ச்சியோடு தான் அவங்க படம் பார்ப்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க சொல்கிறது பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்து போகிறவங்க கூட வந்து இது மாதிரி படங்கள் தான் ஹிட் ஆகுதுன்னு ஒரு முருங்கைக்காய் ஹிட் ஆனோடனே அடுத்து எல்லா காயும் கொண்டு வச்சு தான் அந்த படங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து அந்த சென்சார் போர்டுங்கிறது அவசியம். அது இல்லைனா சமூகம் வந்து ஏன்னா எப்படியாவது படம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி இதில் இருப்பாங்க. அப்போ நான் சொன்ன கருத்து வந்து
சென்சார் போர்டு மெம்பர்ஸ் வரும்போது எந்த படங்கள் மட்டும் அவங்க வந்து கத்திரி போடுவாங்கன்னா, முதல்ல வந்து இந்த அரசியல் சார்ந்த இல்லை வந்து அரசை விமர்சிக்கிற இல்லை உண்மையை சொல்கிற படங்களுக்கு தான் இந்த கருத்து பொருந்தும், என்னோடய கருத்து. மற்றபடி இருக்கிற ஆபாசம் பல விஷயங்கள் நிறைய வந்து ஆபாசங்கள் நிச்சயமாக நானும் வந்து 2 வருஷம் சென்சார் மெம்பராக இருந்திருக்கேன். அதில் வந்து நிறைய அருவருக்கத்தக்க சீன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து உண்மையாக தவறு தான். அது சென்சார் போர்டுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த சம்பவம் கெட்டு போயிடும். அது உண்மையாக அப்போ அந்த இது பெரும்பாலும் வந்து அவங்க ரொம்ப ராயலாக தான் இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க. அதில் வந்து அவங்களுடைய பணியில் வந்து எந்த கருத்து வேறுபாடும் எனக்கு இல்லை. இப்போ எனக்கு வந்து இந்த படம் 13 வருஷங்கிறது வந்து அது நான் ஏற்கனவே சொன்ன அதனுடைய வெளிப்பாடு தான் முன்னாடி என்னோட கருத்துக்கள் எல்லாம். அப்போது வந்து நான் ஒரு படம் வந்து சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணுறேன். படம் பார்த்துட்டு அப்போ வந்து பிஜேபியில் ஒரு தலைவர் கூப்பிட்றாரு. அதில் சார் அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருங்க, நாங்கள் வந்து இது பண்ணோம். அவர் மெம்பராக படம் பார்க்குறாரு. அப்புறம் காங்கிரஸ்னு ஒருத்தர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் ராஜீவ்காந்தியை கொஞ்சம் இது பண்ணியிருக்கீங்களே, அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போது அவங்கவுங்க ஒரு அதை எடுத்துட்டா அப்போ வந்து படம் ரிலீஸ். அப்போது அதை நான் சொன்னேன், அது வந்து அது சட்டத்துக்கு புறம்பு இல்லையான்னு. இல்லை அப்படின்னா அதை விட மாட்டோங்கிறான். அப்போது என்னை பிளாக்மெயில் பண்ணுறதாவே இருந்தது. அப்போது ஒரு 3 வருஷம் போராடி எனக்கு வந்து 92 அந்த படம் வந்து காப்பி ரெடி ஆச்சு. நான் 93 இவங்களோட டார்ச்சர்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அதில் என்னென்னா எல்லா உண்மையும் இருக்கிறதால யாருமே எனக்கு உதவி இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ராஜீவ்காந்தி மரணத்தை இவங்க கேஷ் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க தான் கேஷ் பண்ணாங்க. அவங்க ஃபோட்டோ ஒட்டி ஓட்டு வாங்குறது காங்கிரஸ் தான், நான் இல்லை. அவங்க ராஜீவ்காந்தி டெத்து அப்படி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க தான் ஓட்டு கேட்டாங்க, நான் கேட்கல. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாருன்னு தான் நான் காமிச்சேன். அப்போ அவங்களுக்கு வந்து இது இருக்குது. சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. 95 பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. பரவாயில்லப்பா, பிஜேபி வந்துடுச்சு, இப்போ விட்டுருவாங்கன்னு நினச்சா பிஜேபியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்தால் மறுபடியும் ராஜீவ்காந்தி நினைவுபடுத்துமோ, அவருக்கு மறுபடியும் சிம்பத்தி வருமோ, அவரோட கதை இப்போ முடிஞ்ச மாதிரி இருக்குது, மறுபடியும் அதை நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுபோல் இங்கேயும் வந்து அது அதிமுக விமர்சனம் பண்ணியும் இல்லை அதிமுக இப்போ வந்து அதில் முதலமைச்சர் அப்போ வந்து ஜெயலலிதா இப்போ 91 சிஎம்மாக இருக்காங்க. அப்போ வந்து அப்போ ஒரு சின்ன ஒரு டைகர்ஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொன்னாங்க, என்னை வந்து கொல்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்போ அந்த கருத்து வந்து அந்த படத்தில் இருந்தது. அப்போ அதை பார்க்கும்போது டிஎம்கே சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ அந்த அம்மா பாராட்டி ஒரு சாங் இருக்குது, அது வந்து அந்த அம்மாவுக்கு ஃபேவராக இருக்குது, இதுவாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அதுலேயே ஒரு சீன் இருக்குது. ஆஃப்டர் ராஜீவ்காந்தி டெத்து இப்போ டிஎம்கே கொடிகள்லாம் வெட்டுவாங்க. அப்போது மிகப்பெரிய ஒரு ரயட்ஸ் மாதிரி நடந்தது. எங்கே டிஎம்கே கொடி இருந்தாலும் அடித்து உடச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சந்திரசேகர் ஒரு சின்ன சீனில் டிஎம்கே நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு வந்து அவர் வந்து டிஎம்கே கரை வெட்டியோட ஒரு சீன் சொல்லுவோம். அது டிஎம்கேவை கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். உடனே இப்போ இவங்களுக்கு நான் இது ஐயோ அது டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்கே அப்படின்னு. அப்போ யாருமே தங்களை சப்போர்ட் பண்ண விஷயத்தை விட எதிராளியை சப்போர்ட் பண்ணியிருக்கிறது தான் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்போது 94 வந்து ட்ரிபியூன் இவர் சொன்னார் இல்லையா எஸ்வி சேகர் 94 டெல்லி ட்ரிபியூனலில் வந்து லென்டில் வந்து எனக்கு வந்து படத்துக்கு க்ளீன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இவங்க 164 கட்டு கொடுத்தாங்க, அவர் வந்து 6 கட்டு கொடுத்தார். அவர் அமெரிக்க சட்டத்தை வச்சுட்டு எனக்கு சென்சார் பண்ணல, இவங்க வந்து இது கொரியன் சட்டத்துப்படி எனக்கு சென்சார். 2 பேருமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு வழங்கின அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எனக்கு சென்சார் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து 164 கட்டு கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து 6 கட்டு கொடுக்குறாரு. சரி, நான் அந்த 6 கட்டு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ண வரும்போது, நாளைக்கு ரிலீஸ்மோ இன்றைக்கி, இப்போ இங்கே சென்னையில் இருக்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்து அந்த கொடுத்த இது வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், நீயே சர்டிஃபிகேட் கொடுக்கல, வித்ட்ரா பண்ணுற பவர் உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு. நான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நான் என்ன கேட்குறேன், அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நான் கொடுக்க முடியாது தம்பி, இது வந்து நீங்கள் டெல்லியில் தான் வாங்கணும். இப்போ நான் இந்த 2 வருஷம் அலைஞ்சி இது டெல்லியில் வாங்கியாச்சு, வாங்கினப்போ ரிவோக் பண்ணுற ரைட்ஸ் மட்டும் உனக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை சார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, கிளாஸ் 6 வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு. கிளாஸ் 6 என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா வந்து அது பொது அமைதியை வந்து பங்கப்படுத்துறதாவோ இல்லை சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற மாதிரி, அது எனக்கு இன்னும் சரியாக தெரியல. அப்போ அது அவங்க சொன்ன காரணம். அப்போ நான் சொன்ன ஒரு திரைப்படம் எப்படி வந்து உண்மையை சொல்கிற படம் வந்து எப்படி பொது அமைதியை கெடுக்கும்? இந்த ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு அந்த படத்தை நீங்க வெளியில கொண்டு வந்ததை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை ரொம்ப விரிவாகவே இதை பத்தியும் பேசலாம். சென்சார் போர்டு பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ பேசிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த பைரசியை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க, அதை பத்தி நம்ம விரிவாக அடுத்த கட்டங்களில் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சினிமா நிறைய பேர்னால தேட்டரில் போய் பார்க்க முடியறதில்ல, அதனால தான் பைரசி படங்களை போய் பார்க்குறோம் அப்படின்றாங்க. அவங்களோட கருத்துக்கள் என்னென்ன, அதை வந்து செல்வமணி எப்படி அது அவங்களோட கருத்துக்களை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். மையம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.